ஐயா பெருந்தலைவருக்கு வந்து இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் மணிமண்டபத்தை அங்கே வைக்க போகிறேன். 12.5 ஏக்கர் இடம் இருக்குது. கிட்டத்தட்ட மாணவ மாணவியர்கள் எல்லாருமே பயன்பெறும் வகையில் ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டினர் வந்து பார்த்தா கூட பிரமிக்கும் வகையில் வந்து பிரம்மாண்டமாக தொலைநோக்கு பார்வையில் இப்படி ஒரு விஷயத்தை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு நான் செய்ய போகிறேங்கிற மாதிரி பல்வேறு கட்டுக்கதைகளையும் பொய்களையும் சொல்லி பல்வேறு நிதி வசூல் பண்ணுற வேலையை சரத்குமார் அவர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தார். கிட்டத்தட்ட அதை நம்பி வந்து ஏழை பாமர மக்கள் இருந்து எல்லாருமே ஒரு 500 ரூபால தான் ஆரம்பித்து பல லட்சங்களையும் பல கோடிகளையும் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய நாடார் சமுதாய சொந்தங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த இடத்துல கொடுத்தோம், நாங்கள் கொடுத்தோம், ஐயா பெருந்தலைவருக்காக கொடுத்தோம், அவர் புகழ் சேர்க்கைக்காக கொடுத்தோம், மணிமண்டபத்துக்காக கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களுக்கு செஞ்சாங்க. எல்லாத்தையும் சுகபலங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு திடீரில் 2024 எப்படி பிஜேபியில் கொண்டு போய் ஒரு ராத்திரியாக கட்சியை சேர்ந்துக்கிட்டு அவரோட தொண்டர்கள்லாம் நடுரோட்டில் விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பக்கம் பிறந்தநாள் விழா நடக்கு, ஒரு பக்கம் வந்து அதே நாளில் ஐயா பெருந்தலைவரோட மணிமண்டபத்தை வந்து அகற்றக்கூடிய வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது யாரோட சிந்தனையில் செய்கிறார்? இதை பேச போனால் பொது வழியில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வாங்கின இடம் அவர் கொடுத்துட்டாருங்க. யார் வாங்கின இடம் யார் கொடுத்தாலுமே இவ்வளவு நாள் நீங்கள் வந்து ஐயா பெருந்தலைவரோட பேரை சொல்லி அந்த இடத்துல அவரோட அடையாளப்படுத்தி கொண்டு தான் நீங்கள் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் அரசியல் பண்ணியிருக்கீங்க. ஐயா பெருந்தலைவருங்கிற ஒரு அடையாளம் இல்லைன்னா சரத்குமாருக்கு அடையாளமே கிடையாது. சரத்குமார் யாருங்க மதிக்க போகிறது இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு நான் வந்து சமுதாய ரீதியாக இவ்வளோ விஷயம் செய்ய போகிறேன், பெருந்தலைவருக்கு புகழ் சேர்க்க போகிறேங்கிற மாதிரியும் பொய்களை சொல்லி வாரி இறச்சிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஏன் இடம் நான் விற்க போகிறேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. நீங்கள் பப்ளிக் இஷ்யூவாக பப்ளிக்காக ஒரு மணிமண்டபங்கிற விஷயத்துக்குள்ளே ஒரு பெருந்தலைவரை உள்ளே கொண்டு வந்து அவரை முன்னிலைப்படுத்தி தான் பண்ணுறீங்க. அப்போது இது உண்மையிலேயே வந்து இது நீங்கள் செய்யக்கூடியது வந்து உண்மையிலே ஒரு அஃபென்ஸ் தான். இதுக்கான தண்டனையை சரத்குமார் அவர்கள் உடனடியாக கண்டிப்பாக வந்து பெற்றே தீர்வால் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த சரத்குமார் அவர்களோட அந்த பிறந்தநாள் விழாவில் பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் வந்து தன்னுடைய சுய பெருமையையும் தன்னுடைய சுய விளம்பரத்தையும் பற்றி தான் பேசுகிறார். ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கிறது என்னமோ மற்றவங்களாம் ஜலசாகிறாங்காரு, நான் எனக்கு வயசு இவ்வளோ வயசு, நான் இன்னும் கட்டுமஸ்தாக இருக்கேன், எங்கே போனாலும் இதே பேசி. இதை தவிர ஆற்றல் மிக்க அரசியல்வாதியாக சரத்குமார் ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரா? இது உண்மையிலே இந்த காணொலியை பார்க்கும்போது அண்ணன் சரத்குமார் கூட இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து வேதனை வரும். ஏன் இப்படி ஒரே சமூகத்தில் இப்படி பேசுகிறீங்க? உண்மையிலே சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், ஆற்றல் மிக்க அரசியல் அறிவார்ந்து யாராவது ஒரு ஆள் நீங்கள் பேசுகிறீங்களா? சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிற விஷயத்தில் ஏதாவது செய்கிறீங்களா? உங்கள் சுயநலத்துக்காக ஒரு கூட்டம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி செய்யக்கூடியவங்க நீங்கள் எப்பவுமே காமராஜர் ஐயாவை நீங்கள் வந்து அவருக்கு அவரோட பேருக்கு புகழ் சேர்க்கலாம் கூட பரவாயில்ல, அவரை வந்து இழிவுபடுத்துவதை பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் வந்து திறந்து வச்ச ஒரு மணிமண்டபத்தை யாராவது மூடுவாங்களா? ஒரு சுய அறிவு இருக்கிறவன் இதை செய்வானா? அப்போ உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கிற ஒரு அசால்ட்டு தானே உங்களுக்கு. உண்மையிலே சொல்கிறோம், பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் சொல்கிறோம், நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் சொல்கிறோம். இப்போ மணிமண்டபத்தை எடுத்து இந்த நிகழ்வுக்காக அண்ணன் சரத்குமார் அவர்கள் உண்மையிலே வருத்தப்படுவாங்க. அரசியலிருந்து ஒரு அடியோடு ஒரு வெளியில் போவாருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எந்த கட்சியில் சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க போகிறதில்ல. தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்டாரு. உண்மையிலேயே இதில் மீண்டு வரணும்னா